நம்ம நிறைய அம்பாசிடர் வீடியோல நம்ம பேஜ்ல பார்த்திருப்போம். பட் இந்த காரோட கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு அவுட் வந்திருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப யூனிக்கா இருக்கு சார். நீங்க தமிழ்நாட்டுல இந்தியா பூரா எங்க போனாலும் உங்க கார் கண்டிப்பா அந்த அளவு யூனிக்கா ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. சோ இது என்ன கலரு இந்த காரை பத்தி? இது கலர் வந்து நான் மைண்ட்ல இருந்து கலர் மிக்ஸ் பண்ணி இது பண்ணதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் கலர் மிக்ஸ் பண்ணி அடிச்சு அடிச்சு பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபை வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க இந்த கலருங்க. ஆக்சுவலா வந்து இது ஆக்ஸ்போர்டு கலருங்க, மொரிஸ் ஆக்ஸ்போர்டு கலருங்க. ஆமா சார். அங்க யூகே இங்க இந்த மாடல் வரலைங்க, ரேருங்க. அதுலதான் இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி வந்து இந்த மாதிரி டியூல் டோன்ல வருங்க. சரிங்க ஸோ சார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸே நினைச்சிருந்தாங்க ஒரு மார்க் ஒன்று வாங்கினா இந்த மாதிரி ரெடி பண்ணோன்னு. ஸோ என்னோட அந்த ட்ரீமை வந்து இந்த வண்டியில அந்த கலர் வந்து இதுல யூஸ் பண்ணிட்டேங்கண்ணே. ஸோ ரொம்ப யூனிக்கா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். ஏன்னா தேங்க்யூ. இது இப்போ சில கலர்லாம் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பேர் பிடிக்கும். இது வந்து 100க்கு 100 பேருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த அளவு யூனிக்கா இருக்கு. நல்லா மைல்டா இருக்குது, இங்கிலீஷ் கலருங்க. பிரைட்டா இருக்காதுங்க, மைல்டா தான் இருக்குங்க. ஆனா நல்லா ரிச்சா இருக்குங்க, பாக்குறதுக்கு வந்து நல்ல இதா நல்லா இருக்குங்க. ஒரு பிரீமியம் லுக் இருக்கு. ஆமாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களோட அம்பாசிடர் கார் இந்த மாதிரி ரெடி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன் அந்த அளவு ரொம்ப யூனிக்கா இருக்கு. சரி, இது என்ன கண்டிஷன் நம்ம எடுத்திருந்தோம்? நம்ம எடுக்கிறப்ப வந்து ஆக்சுவலா ஒரு முதல்ல வச்சிருந்தவரு பெருசா யூஸ் பண்ணீங்க. அவரு 4-5 அம்பாஸ்டர் வச்சிருந்தாருங்க. இங்க உடல்பேட்டை கிட்டீங்க. அப்புறம் அவர்கிட்ட இருந்தா நம்ம வாங்கினுங்க. வாங்கி நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டா டிங்கரிங், பெயிண்டிங், குரோமியம்ங்க, மெக்கானிக்கல் ஒர்க், சஸ்பென்ஷன் எல்லாமே இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எல்லாம் ஒரிஜினலா இருக்குங்க. எல்லாம் எவ்ரிதிங் மார்க் 1. அதுக்கு உண்டான எக்ஸ்டீரியர் எல்லாம் அதே டிசைன், ஆக்ஸ்போர்ட் டிசைன். இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கன்வீனியன்ட் ஏசி, பவர் ஸ்டேரிங், டிஸ்க் பிரேக் அதெல்லாம் ரெகுலர் யூஸ் கன்வீனியன்ட் அந்த மாதிரி உள்ள எல்லாமே அது மாதிரி பக்கெட் ஷீட், ஃபிளாஷ் கியர் எல்லாமே அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது நீங்க இருந்து சென்னை போகணும், நிக்காம எடுத்து போயிட்டே இருக்குல்ல, சரி, தைரியமா போலாங்க. இதுல இது பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் கம்ப்ளீட்டா அந்த மார்க் இன்டேஜ் ஃபீல் அப்படியே கொடுக்கும். எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. காரோட இன்டீரியர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா லக்ஸரியா அதான் ஆமா, லேட்டஸ்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். பக்கெட் ஷீட், கோயா சீட்டுங்க, ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குங்க, டிஸ்க் பிரேக் இருக்குங்க. அதனால நம்ம ரெகுலர் யூஸ்க்கு கன்வீனியன்ட், இங்க வேணா போய் ரெகுலர் யூஸ் தாராளமா பண்ணலாங்க. சார் கிட்ட எனக்கு தெரிஞ்சு இருக்கு எல்லா விண்டேஜ் காரும் ரெகுலர் யூஸ் பிராண்ட் நியூவா எல்லாமே பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றாரு. சரி, இப்போ நம்ம நிறைய அம்பாசிடர் எடுக்கிறோம் சார். இங்க வந்து உங்களுக்கு இத ரெடி பண்றது பாத்தீங்கன்னா, ஏன்னா அதிக பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாடி ஷாப் பண்றது, ஆமாங்க, ஏன்னா ஆமாங்க, ரெஸ்ட் அதிகமா இருக்கும். இது செலக்டடா தான் ஆமாங்க, கரெக்டான பர்சன் கிட்ட கொடுத்தா பண்ணுவாங்க. ஆமாங்க. உங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்க அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு இங்க பல்லடத்துல ஒருத்தர் தான் இருக்காருங்க. இங்க பெயிண்டர் ஒருத்தர் இருக்காரு. ரெகுலரா நம்ம ஜீப் எல்லாம் அவரு தான் பெயிண்ட் பண்ணாருங்க, பழைய வண்டி எல்லாமேங்க. அப்புறம் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் சைடு பாத்தீங்கன்னா யுவராஜ் மோட்டார்ஸ்ங்க, ராஜன் சொல்லிட்டு ஒரு பெரிய லாஸ்ட் டைம் நீங்க ஆமா மீட் ஆமா சார். பண்ணீங்க. ஆமா. அவரு தான் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் பூரா அவரு தாங்க. அவரு கிட்டத்தட்ட 72 இயர்ஸ் ஓல்டுங்க. சரி. இந்த வயசுலயுமே மேக்சிமம் அவர் எல்லா ஒர்க்கும் அவரே மேக்சிமம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துறாருங்க. சரிங்க சார். அதனால நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய பேக் போன் மாதிரிங்க அவரு. அவர் ராஜன் அவரு அவர் இருக்கிறங்காட்டி தான் நம்ம கனவு நம்ம எப்படி இது மாதிரி ஒரு இந்த பீடிங் எல்லாம் அவரு செஞ்சு போட்டதாங்க. சைட் பீடிங் இருக்கு இல்லைங்களா, ஆமா அந்த கலர் செப்பரேட் பண்ற பீடிங்ஸுங்க, ஆமா சார். இதெல்லாம் அவரே செஞ்சு போட்டதுங்க. இது அந்த கரெக்டா பண்ணிருக்கீங்க சார். அதெல்லாம் எல்லாமே அவரு பண்ணதாங்க. நல்லா நம்ம இந்த மாதிரி வேணும்னு சொன்னோம்னா சரிங்க பண்ணிக்கலாம், முடியாதுன்னு சொல்லவே மாட்டாருங்க. பண்ணிக்கலாங்க அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் சொன்னது இல்லைங்க. சரி. அது என்ன மேக்சிமம் அவர் ஏஜுக்கு விட மீறிய நிறைய ஒர்க் பண்ணி கொடுக்குறாருங்க. அது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க. அவர் பண்ணிட்டு நம்ம வாட்டி நம்ம அவரோட வீடியோ பண்ணிருந்தோம். பார்க்காதவங்க நான் வந்து அந்த வீடியோ வந்து டேக் பண்றேன். பாருங்க. ஆமா, ஆமா. நீங்க கோயம்புத்தூர் சர்க்கிள்ல இருக்கீங்க, இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸ் நீங்க வாங்கிருக்கீங்களா, ரெடி பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல மெக்கானிக் நம்பரு, இந்த டிங்கர் பெயிண்டர் அவரோட நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். கார் ரெடி பண்ணாலும் கான்டாக்ட். ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாது. சாரோட விண்டேஜ் கார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்த்தேன். பட் அது பாக்குறதும் மக்கள் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா ஆமா. இருக்குன்னா கண்டிப்பா அதனாலதான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த கலர் அப் வந்து எப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பா சொல்லுங்க சார். உங்க கலெக்ஷன்ல எல்லாமே நீங்க யூனிக்கா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஸோ ஏதாவது இந்த கார் என்ன சேலுக்கு வர வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இது இல்லைங்க, இப்போதைக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்க. இன்கேஸ் இருக்கிறவன் தான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஓகே ஓகே. ஃபியூச்சர்ல ஐடியா தான் சொல்றேன். கண்டிப்பா ஏன்னா இதே ரெகுலர் யூஸ் பண்ணலாங்க. ஏசி பவர் கன்வீனியன்டா இருக்கு. எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனுங்க யார் போனாலும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க சொல்லுங்க, அந்த இதுங்க. அதனால எனக்கு அது ரெகுலர் யூஸ் ஏசி எல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம எங்க டிராபிக் சிட்டிக்குள்ள எல்லா பக்கம் ரெகுலரா யூஸ் பண்ண, ஃபேமிலியோட போறப்ப யூஸ் பண்ணலாங்க. அந்த ஒரு ரீசனாலதான் எனக்கு கொடுக்கறதுக்கே மனசு இல்லைங்க. இன்கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஓகே சார். ஸோ போற நம்ம பேஜுக்கு வரீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சாரோட கலெக்ஷன்ல நிறைய விண்டேஜ் கார்ஸ் இருக்கு. நம்ம பேஜ்ல தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். நெக்ஸ்ட்